உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் நிலவும் அழுத்தத்தை குறைப்பதற்காக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்கிக் கொள்ள 30 நாட்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக இந்தியாவின் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பது குறித்து அமெரிக்கா அனுமதி அளித்து அறிக்கை வெளியிடுவது, அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளிக்கும் வகையில் பேசுவது இந்திய மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உலக அளவில் கவனம் பெற்றும் வருகிறது. இந்தியாவின் எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிடுவது இது முதல் முறை அல்ல. இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பின் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளில் ட்ரம்பின் தலையீடு அதிகமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு பதிலாக இந்தியா வெனிசுலா அல்லது அமெரிக்காவிடம் இருந்து அதிக எண்ணெய் வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். காரணம், இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு அந்த நிதி பயன்படுவதாகவும் அதனை முடக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். இந்த நிலையில் ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிய காரணத்தால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவுக்கு தேவையான 40% எண்ணெய் வளைகுடா நாடுகளில் இருந்து வந்து சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்தியா அதனை ஈடு செய்ய மாற்று வழியை தேடி வந்தது. அப்போது ரஷ்யா இந்தியாவுக்காக கச்சா எண்ணெய் தர முன்வந்தது. அதிலும் ஏற்கனவே கடலில் தயாராக இருக்கிறது என்று ரஷ்யா தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிப்பை வெளியிடுகிறது. இது பல்வேறு விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. மேலும் அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா 30 நாட்களுக்கு தற்காலிக அனுமதி அளிக்கிறது என்றும், கடல் வழியே ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கும் ரஷ்ய கச்சா எண்ணெய் கப்பல்களை இந்தியா ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அனுமதி வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிபர் ட்ரம்ப் தனது ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கச்சா எண்ணெய் சந்தையில் நிலவும் அழுத்தத்தை சிறிது குறைக்க வேண்டியிருந்தால் நான் அதை செய்தேன் என்று குறிப்பிட்டார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்த இந்திய அரசு, ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க இந்தியா எந்த நாட்டின் அனுமதியையும் எதிர்பார்க்கவில்லை என்றும், தேசிய நலன் சார்ந்தே இந்த முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.